ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா நடத்திய அக்னி-5 மிசைல் டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக அந்த சோதனை முடிச்சிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சீனா, பாகிஸ்தான் போன்ற அனைத்து நாடுகளுமே ஒரு சிம்மாசப்பனமாக இருக்கும். பிகாஸ் இதோட சோதனை நேற்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் தாண்டி 5500 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று அதோட இலக்கை அழைச்சிருக்கு. டிஆர்ஓ அப்புறமா பாரத் டைனமிக்ஸ் சேர்ந்து இந்த ஏவுகணை தயாரிச்சிருக்காங்க. இதோட ஜேடி அப்படின்னு கால்குலேட் பண்ணா ஏஷியா, உக்ரைன், ரஷ்யா, ஜப்பான், இந்தோனேஷியா, ஐரோப்பால சில கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்குள்ள வரதால பாதி உலகத்தையே குறிவைக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண அக்னி-5 பாலிஸ்டிக் ஏவுகணை பாத்தீங்கன்னா மற்ற ஏவுகணைகளை விடவும் ரொம்ப லகுவானு சொல்றாங்க. இதோட எடை பாத்தீங்கன்னா 50,000 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 17.5 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது, அதாவது 57 அடி வரைக்கும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 24 மேக், அதாவது ஒளியின் வேகத்தை விட 24 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது இந்த ஏவுகணை. இதோட வேகம் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 29,401 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த ஏவுகணை. அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்கள் மூலமாகவும் தாக்கும் திறன் கொண்டது இந்த அக்னி-5. கிட்டத்தட்ட இந்த அக்னி-5 ஏவுகணை மூலம் பார்த்தீங்கன்னா 1500 கிலோ அணு ஆயுதங்களை கொண்டு போகலாம். அதுவும் இது ட்ரக் உதவியோட எந்த இடத்துக்கும் நம்ம கொண்டு சென்று இதை இயக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மொபைல் லான்ச்சர்லேருந்து கூட இதை வந்து நம்ம இயக்கலாம். இந்த மிசைல் டெஸ்ட் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற பாலசர் கடற்கரையில் இருக்கிற அப்துல் கலாம் சோதனை மையத்தில் தான் இது நடந்துச்சு. இந்த அளவுக்கு ஏவுகணை எந்தெந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, வடகொரியா, அமெரிக்கா, பிரான்ஸ் வருது. பட் இன்னும் பாகிஸ்தான்கிட்ட இந்த மாதிரி ஏவுகணை இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அக்னி-6 ஏவுகணையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது இது. ஆனால் இது இன்னும் எவ்வளோ நாளில் சோதனைக்கு வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நியூஸும் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. பட் இப்போது அக்னி-5 ஏவுகணை டெஸ்ட்டு வெற்றிகரமாக முடிஞ்சது. இந்தியாவுக்கே ஒரு பலமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக தெரிஞ்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.